சகோதரிகளே, வல்லமை மிக்க புனித சந்தியாவினுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். கொடியேற்றம் என்பது நாம் புனிதருடைய எல்லைக்கு உட்பட்டிருக்கின்றோம். புனிதர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அந்த புனிதருடைய வல்லமை மிக்க பரிந்துரையை நாம் பெற்றிருந்தோம். அந்த புனிதருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்க காலத்திலே ஒரு அரசன் போருக்கு சென்ற பின்பு, எதிரி நாட்டை வென்ற பின்பு கொடி அசைத்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு வருவான். காரணம், நான் வெற்றி பெற்று விட்டேன், இதோ வெற்றியோடு மகிழ்ச்சியோடு உவகையோடு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த கொடி. அதே போலதான் இந்த கொடி மரத்திலே இந்த கொடியை ஏற்றுகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு உணர்வு, புனிதருடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த புனிதருடைய அனுபவத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவேதான் சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்வார். நாமும் நம் புனிதர் வழியாக ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்றோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காக, நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வது எவ்வளவு சிறந்தது. சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், சீயோனில் ஆண்டவருக்கு புகழ் பாடுவது ஏற்புடையது என்று சொல்லுவார். இந்த இடத்திலே இவ்வளவு மக்கள் நாம் கூடியிருக்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஏற்புடைய ஒன்று. மெய்யாகவே தகுதியும் நீதியுமானவர் நம் ஆண்டவர். அவரிடமிருந்து வல்லமையை, நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் புனிதர் பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, வெளிக்காட்டுவதற்காக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். நிலாவிலே முதலாக கால் பதித்த ஆம்ஸ்ட்ராங் தனது நாட்டினுடைய கொடியை அங்கு நிலைநிறுத்தினார். என்ன காரணம்? இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் முதலாக வந்திருக்கின்றோம், இதோ எங்களுடைய உழைப்பு இதோ இந்த கொடியின் மூலமாக வெளிப்படுகிறது என்பதுதான். அதே போலதான் நாமும் இந்த 10 நாட்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காக இந்த கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக புனிதருக்கு திருவிழா கொண்டாட வேண்டும்? திருவிழா கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்ன? திருவிழா என்பது திரும்பி பார்ப்பதற்காக, திருவிழா என்பது நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்காக, திரும்பி பார்க்கவும் திருத்திக் கொள்ளவும், நமது வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கவும் இந்த திருவிழா நம்மை முக்கோண வடிவில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியருடைய அருள் ஆற்றல் நம்மை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த 10 நாட்கள் ஆடம்பரமான ஒரு திருவிழா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையோடு ஒரு பயணம், கடவுளோடு ஒரு பயணம், இறைவனுடைய உடலை பெற்றுக் கொள்கின்ற போது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இதையெல்லாம் திருவிழா என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாளில நம்முடைய திரு அவை இன்றைய நாளில அன்பு என்ற அந்த மைய சிந்தனையை கொடுத்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்பு என்றால் என்ன? இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு பல விதத்திலே பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. முன்பு ஒரு காலத்துலலாம் ஹாஸ்டல்ல படிக்கும் போது கடிதம் எழுதுவோம். என்ன எழுதுவோம்னா, அன்புள்ள அப்பா அம்மாவுக்குன்னு எழுதுவோம். இப்போம்லாம் யாரும் கடிதமும் எழுதுறது கிடையாது. அதனால என்னமோ தெரியல, தபால் துறையெல்லாம் என்ன செஞ்சுட்டு நலிப்படைத்து விட்டது. அப்படி எழுதும்போது சில நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பால் பாயிண்ட் பென் இருக்கும், அது அன்புள்ள அப்படி எழுதும் போது அன்புள் போடும் போது என்ன செய்கிறோம், எழுதாது. திரும்ப என்ன செய்யணும், உயிரோட்டம் கொடுக்கணும், ஊதி 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 எழுதணும். அந்த லெட்டுக்கே தெரியும் நினைக்கிறேன், எழுதுறவனுக்கும் அன்புள்ள, வாசிக்க போறவனுக்கும் அன்புள்ள, அப்படிதான் சில நேரத்தில் உணர்ந்து. அன்பு என்பது அப்படித்தான்.
அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அன்பு நம்மளை அறியாமலே பல நேரத்திலே நாம் ஒரு வியாபாரமாகத்தான் அல்லது ஒரு வணிகத்தையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டுல கடைசி பிள்ளை, எங்க வீட்டுல நான் தான் கடைசி பிள்ளை. எங்க அம்மா அப்பா சேர்த்து மொத்தம் 6 பேர். யாராவது விருந்தினர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பண்டை வாங்கிட்டு வருவாங்களான்னு என்ன செய்வோம், பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பண்டை வாங்கிட்டு வந்தவங்க என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ள கடைசி பிள்ளை கையில தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதை வாங்கின உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, அவங்க போன பிறகுதான் என்ன செய்யணும், திங்கணும், போன பிறகுதான் துறக்கணும் அப்படிமாங்க. அவர் எப்போ போக நம்ம எப்போ திங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, எதை வாங்கிட்டு தான் அதுக்கு மேல என்ன செஞ்சுருவாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. அவர் போன பிறகு வீட்டில் சொல்லுவாங்க, எதை கொடுத்தாலும் என்ன செய்யணும், 6 பங்கா போடணும், 6 பங்கா போடணும். அப்போ வீட்டில் கடைசி பிள்ளைக்கு தான் என்ன செய்வாங்க, முத கொடுப்பாங்க. எவ்வளவு வேகமா திங்கணுமோ அவ்வளவு வேகமா தின்னு முடிச்சிருது. அப்போ ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு கடைசியில் அம்மா என்ன செஞ்சிருவாங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல பொம்பளையாருக்கு வேலை வைப்பாங்க, இந்த காலத்துல பொம்பளையாருக்கு வேலை பார்க்கறது. அப்படி வேலை பார்க்கும்போது கடைசி இதை நம்ம எடுத்துட்டு போவோம். உடனே அம்மா என்ன கேட்பாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்பந்தான் சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்டேன், அப்பதான் சாப்பிட்டேன். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி இதையும் நீனே சாப்பிடு, இதையும் நீயே சாப்பிடு. நம்ம என்னதான் ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலிலே ஒரு வியாபாரம் இருக்கும், ஒரு வாணிபம் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒருவேளை பெற்றோர்களுக்கும் அப்படித்தான். சில நேரம் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் அன்பால் பிறக்கிறார்கள், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது கூட என்ன செய்யுது, ஒரு வியாபாரம் தான். சில பெற்றோர்கள் சொல்ல நானே கவனிச்சிருக்கிறேன், உனக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு என்ன செய்ய உன்னை படிக்க வச்சிருக்கேன். எதுக்கு உன்னை படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னா, பின்னாடி என்ன செய்யணும், 5 லட்சமா நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் மேல இன்வெஸ்டட் மோர் மணி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்பு அப்படி சொன்ன அப்படின்னா, அந்த அன்புக்கு உள்ள சரியான ஒரு இலக்கணமோ அல்லது அன்புக்குரிய ஒரு சரியான விளக்கத்தை என்ன செய்யப்படுவதில்லை, யாரும் சரியாக சொல்லுவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதருடைய வழியில் நின்று இந்த அன்பை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தார். முழுமையாக. ஒருவேளை அந்த அன்பிலே சுயநலம் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சுயநலத்தில் கூட நான் ஆண்டவருக்கு அருகில் இருக்க வேண்டும், ஆண்டவரை பொக்கிஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு நிறைவான அன்பு வெளிப்படுவதை பார்க்கின்றோம். சபதியின் மக்கள் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னுடைய பிள்ளைகள் ஒருவர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர வேண்டும். கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறாரு, அப்படி முடியுமா? முடியும், எங்களால என்ன செய்ய முடியும், நீ எதை குடிக்க போகிறோ அதை குடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். தெரிந்து சொன்னார்களோ தெரியாமல் சொன்னார்களோ, ஆனால் புனித சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முழுவதுமாக அன்பு செய்தார் என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், முதலாக கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்த முதல் மறைசாட்சி அவர்தான். முதல் மறைசாட்சி அவர்தான். அந்த அளவுக்கு கடவுள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து அவர் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது, ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதோ இந்த மனிதரை நான் பின்பற்றி செல்கிறேன். அன்பு என்பது அவரிடம் வெளிப்படுகின்றது. கடவுளை அன்பு செய்வதிலே நாம் முழுவதுமாக பின்பற்றி இருக்கிறோமா? அந்த கடவுளை பொக்கிஷமாக பெற்றுக் கொள்வதிலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புனா என்ன? இன்னைக்கு பெற்றோர்களுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, கணவன் மனைவியுடைய அன்பு. அன்பு என்பது ஒரு தியாகம், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. பரவாயில்ல, நான் எதையுமே எதிர்பார்க்கல, நான் எதையும் எதிர்பார்த்து என்ன செய்யல, உன்னை வரல, எதையும் எதிர்பார்த்து உன் கூட உட்காரல, உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை முழுவதுமாக அன்பு செய்கிறேன், முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு என்னால் அன்பு செய்ய முடியும். ஏனெனில் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே அன்பை முழுவதுமாக அனுபவிக்க முடியும், அன்பை முழுவதுமாக கொடுக்க முடியும். சிறிய நாட்டு மன்னன், அவன் மிகச் சிறிய ஒரு அரசு. பக்கத்தில் இருந்த அசிரிய மன்னன் இவனை படையெடுத்து விடுகின்றான். படையெடுத்து விட்டு இவனுடைய நாட்டில் உள்ள எல்லோரையும் கைதியாக, அடிமையாக கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு செல்கின்றான். கைதியாக இந்த சிறிய நாட்டு மன்னனும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மற்ற எல்லோரும் இருக்கிறார்கள்.
அப்பொழுது இந்த அசீரிய நாட்டு மன்னன் கேட்கிறான், நான் உன்னை விடுவிக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு என்ன தருவாய்? இந்த சிறிய நாட்டு மன்னன் வாயை திறக்கவில்லை. அப்போது சொல்கிறான், இந்த படை வீரர்களை விடுவித்தால் எனக்கு நீ என்ன தருவாய் என்று கேட்டபோது இந்த சிறிய நாட்டு மன்னன் சொல்கிறார், இந்த படை வீரர்களை எல்லாம் நீ விடுவித்தாய் என்றால் என்னுடைய சொத்தில் பாதியை கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த கைப்பெண்களை, இந்த பெண்களை எல்லாம், சிறுவர்களை எல்லாம் விட்டுவிட்டேன் என்றால் எனக்கு நீ என்ன தருவாய் என்று கேட்டபோது என்னுடைய நாட்டில் கிட்டத்தட்ட 3/4 சொத்துக்களை உன்னிடம் தருகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். கடைசியாக அவன் சொல்கின்றான், இதோ உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பிள்ளைகளை நான் விடுவித்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டபோது அவன் சொல்கிறான், என்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் சொல்கிறான். கடைசியாக கேட்கிறான், இதோ உன்னுடைய மனைவி நிற்கின்றார், உன்னுடைய மனைவியை நான் விடுதலை செய்து அனுப்பிவிட்டால் எனக்கு நீ என்ன தருவாய் என்று கேட்டபோது அந்த சிறிய நாட்டு அரசன் சொல்கிறார், நான் என் உயிரையே தருகிறேன் சொல்கிறார். நான் என் உயிரையே தருகிறேன். அசீரிய நாட்டு மன்னன் அரண்டு போய் விடுகின்றான். இந்த ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அன்பிலே நினைத்த மனிதனாக பார்க்கக்கூடிய அவன் சொல்கிறான், நீ எவ்வளவு தூரம் உன்னுடைய பிள்ளைகளை, இந்த படை வீரர்களை, பெண்களை, உன்னுடைய மனைவி அன்பு செய்கிறாய், எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்றுத் தந்து விட்டாய், எனவே நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் விடுதலை செய்து அனுப்பிவிடுகின்றான். இரவு நேரத்தில் அந்த சிறிய நாட்டு மன்னன் தன்னுடைய மனைவியோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறான், அசீரிய நாட்டு மன்னனை பார்த்தாயா? அவனுடைய தோல் வலிமையை பார்த்தாயா? அவனுடைய கரங்களை பார்த்தாயா? அவனுடைய ஆணவ பேச்சை பார்த்தாயா? நான் வியந்து பார்த்தேன். ஒருவேளை நம்மிடம் அதெல்லாம் இல்லையே என்று சொல்லி வியந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொல்கின்ற பொழுது அவருடைய மனைவி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார். மீண்டும் மீண்டும் கேட்கிறார், நான் இவ்வளவு தூரம் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீ எதையுமே பார்க்கவில்லையா என்று கேட்டபோது அந்த சிறிய நாட்டு மனைவி சொன்னார், எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை, ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரிந்தது, எனக்காக உயிரையும் கொடுப்பாய் என்று சொன்ன என் கணவர் தான் எனக்கு கண்களுக்கு தெரிந்தது என்று சொன்னார். அன்பு என்பது அதுதான். போட்டி கொண்டு அன்பு செய்வதில் தான் ஒரு நிறைந்த வாழ்க்கை இருக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே நாம் அன்பை பற்றி பார்க்கின்ற பொழுது தொடக்கத்திலே இஸ்ராயேலுடைய இறைவன் யாவே இறைவன் தன் மக்களை முழுவதுமாக அன்பு செய்தார். எப்படிப்பட்ட அன்பு என்றால், அவர்கள் தவறு செய்த போதும், கட்டளைகளை கடைபிடிக்க மறந்த போதும், நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் அவர் நிராகரித்த போதும் கடவுள் தொடர்ந்து அவர்களை அன்பு செய்தார் என்பதைத்தான் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஓசையா இறைவாக்கினர் வழியாக கடவுள் தாய் அன்பை வெளிப்படுத்துகின்றார். இதோ நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடமே திரும்பி வந்துவிடு, நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உன் கடவுள் அன்புள்ளவர், உன் கடவுள் மன்னிக்க கூடியவர், உன் கடவுள் தாயை விட நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர் என்று சொல்கிறார். எனவேதான் எசையா புத்தகத்திலே வாசிக்கிறோம், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நிச்சயமாக பெற்ற தாய் மறக்க மாட்டார். பால் குடிக்கும் ஒரு குழந்தையை ஒரு தாய் நிச்சயமாக மறக்க முடியாது. ஒருவேளை அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். தொடக்கத்திலே கடவுள் எத்தனையோ காரியங்களை படைத்தார். இந்த மனிதனை மட்டும் தன்னுடைய சாயலில் படைத்தார். காரணம் அன்பு. தான் எப்படி அன்பு செய்யப்பட வேண்டும், தன்னுடைய சாயலை மனிதனுக்கு கொடுத்தார், தன் மூச்சை கொடுத்தார். ஒருவேளை கடவுள் நினைத்திருந்தால் நிச்சயமாக வேறு விதமாக கூட படைத்திருக்கலாம். மனிதன் தோன்றுக என்று சொன்னால் நிச்சயமாக தோன்றியிருப்பான். ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை. கடவுள் மற்ற படைப்புகளோடு இந்த மனிதனை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. மாறாக மற்ற படைப்புகளோடு இந்த மனிதன் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும், இவன் என்னுடைய சாயலை தாங்கியிருக்க வேண்டும், இவன் என்னுடைய மூச்சை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் அந்த அளவுக்கு மனிதனை பார்த்து பார்த்து படைத்திருந்தார். எனவேதான் முதல் பெற்றோர்கள் தவறு செய்த போதும் கூட ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்களே ஒழிய கடவுளுடைய அன்பிலிருந்து அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. கடவுள் தொடக்கத்திலிருந்து மனிதர்களை முழுவதுமாக அன்பு செய்து கொண்டிருந்தார்.
அந்த அன்பினுடைய நிறைவுதான் நாம் பார்க்கின்றோம். முதல் பெற்றோர்கள் செய்த தவறுக்கு அன்றே ஆண்டவர் முன்குறித்து வைத்தார். இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், நீ அவளுடைய குதிங்காலை தீண்டப்படுவாய், அவரும் உன்னுடைய தலை நசுக்குவான் என்று சொல்லப்பட்டது. எந்த அர்த்தத்திலே? கடவுள் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதே போல பார்க்கிறோம், இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் செய்த காரியம் என்ன? யோவான் நற்செய்தி 3:14 சொல்கிறது, தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்படி என்றால் இந்த மானுட சமூகத்தின் மீது கடவுள் எந்த அளவுக்கு அன்பை காட்டியிருப்பார்? கடவுள் என்றால் அன்பு. எனவேதான் சொல்கிறோம், அன்பே கடவுள் என்று சொல்கின்றோம். அன்பே கடவுள் என்று சொல்கிறோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அன்பினால் பிறந்தவர்கள். அன்பு செய்வதற்கு ஒருபோதும் தயக்கம் காட்டக்கூடாது என்பதை தான் சொல்லப்படுகிறது. எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய திருமுகத்திலே எளிதாக சொல்லுவார், அன்பை கடவுள் என்று சொல்வார். எல்லா சட்டத்தின் நிறைவும் அன்பாகத்தான் இருக்க முடியும். கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 13 நாம் வாசிக்கின்றோம், அன்பு பொறுமையுள்ளது என்று சொல்லி பவுலடியார் அன்பை பற்றி சொல்கிறார். அன்பே எல்லாவற்றுக்கும் நிறைவு. உங்கள் வாழ்விலே அன்பு நிறைவாக இருக்க வேண்டும், ஆணிவேரும் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு என்பது அது என்ன? ஆணிவேர், அது என்ன அடித்தளம்? ஒரு மரத்திற்கு ஆணிவேர் என்பது மிக மிக முக்கியம். ஒருவேளை ஆணிவேர் இல்லை என்றால் சிறு காற்று கூட அந்த மரத்தை எளிதாக சாய்த்து விடும். அதே போல ஒரு வீட்டிற்கு அடித்தளம் என்பது மிக மிக முக்கியம். அடித்தளம் சரியில்லை என்றால் கட்டப்பட்ட கட்டடம் இடிந்து போய்விடும். எதற்காக புனித பவுலடியார் இந்த ஆணி வேரையும் இந்த கட்டடத்தினுடைய நிறைவையும் குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு குடும்பம் அன்பினால் மட்டுமே கட்டப்பட வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தில் இணைக்க அன்பை கொடுத்தார். எனவேதான் இந்த சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார். கடவுள் நினைச்சதை எப்படினாலும் நம்மளை மீட்டிருக்கலாம், அல்லது ஒரு சொல்லால் உலகத்தை படைத்த கடவுளுக்கு அதே சொல்லை வைத்து இந்த உலகத்தை எளிதாக அழித்திருக்கலாம். கற்றதுதான் ஈஸி, கற்றதுதான் கடினம், அழிக்கிறது ஈஸி. அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துமஸ் குடில் செய்வோம், உட்கார்ந்து என்ன செய்வோம்? குடில் செஞ்சுட்டு இருப்போம். கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லையா, அந்த 3 அரசர்கள் திருவிழா முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போதும். குரங்கு பிச்சை மாதிரி எடுத்துடலாம், பிச்சு போட்டுடலாம், முடிஞ்சு போச்சு. இங்க தூக்கி அங்க தூக்கி போடு அப்படி சொல்லி என்ன செய்யலாம், 10 நிமிஷத்துல முடில தூக்கிடலாம். அன்று கடவுள் உலகத்தை பார்த்து பார்த்து படைத்தார். ஒருவேளை கடவுளுக்கு அன்பில்லை என்று சொல்வோம் என்றால் ஒரே சொல்லில் இந்த உலகத்தை எல்லாம் அழித்து விட்டிருக்கலாம். ஆனால் அன்பினால் அவர் உந்தப்பட்டுதான் இந்த உலகத்தை மீட்பதற்காக தன் மகனை அனுப்பினார். அவரும் சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே முழுவதுமாக கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கின்றோம். பிலிப்பியர்களது திருமுகத்தில் நாம் அருமையாக வாசிக்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்ப்படித்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு தந்தையை அன்பு செய்தார். இயேசு தந்தையை அன்பு செய்தார். அதே போல அந்த இயேசு வழியாக நாமும் அன்பை முழுவதுமாக பெற்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நன்மையை செய்தார். யார் நன்மைகளை செய்ய முடியும்? எவன் ஒருவர் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற பொழுது அவனால் மட்டுமே நன்மைகளை செய்ய முடியும். அப்படி எதிர்பார்க்காத நன்மைகள் தான் மற்ற மனிதருக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அன்பு என்பது வல்லமை, அன்பு என்பது ஆற்றல். அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் புனித சொல்லக்கூடிய காரியம், நான் இயேசுவை பின்பற்றினேன், நான் அன்பை இந்த உலகத்திற்கு வணங்கினேன், அன்பை இந்த உலகத்திற்கு வணங்கினேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களில் நினைத்து பார்ப்போம். என்னால் எத்தனையோ காரியங்களிலே அன்பு செய்திருக்க முடியும். ஆனால் என்னிடம் உள்ள ஆணவம், பொறாமை, பெருமை பல நேரத்திலே இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து என்னை மனிதனாக மாற்றாமல் மிருகமாக மாற்றியது. இன்னைக்கு மிருகம் கூட என்ன செய்யுது? ஒருபடி மேல நின்று மற்ற மிருகங்களை அன்பு செய்கிறது. காக்காவுக்கு ஏதாவது ஒரு சின்ன
ஒரு பண்ணை போட்டு அப்படின்னா என்ன செய்யும்? மற்ற காக்காவெல்லாம் கூப்பிட்டு தான் என்ன செய்யும்? சாப்பிடும். மனுஷன் மட்டும் அப்படி கிடையாது. யாராவது உள்ள போயிட்டோம்னா ஐயோ சாமியார் வராது ஒளிச்சு வை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருவோம்? பல நேரத்தில் மாறிடும். ஏன்? கொடுக்கப்படாதுன்னா கொடுக்கப்படாது. தூர போட்டாலும் போடுவேனே தவிர, அழுகி தூர போட்டாலும் போடுவேனே தவிர, பக்கத்து வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். அன்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. ஒரு காலத்துல நாமெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ அன்பின் நிறைவாக இருந்தோம். ஒரு வீட்டுல ஒரு குழம்பு வச்சாங்க, என்ன செய்வாங்க? எல்லாம் பக்கத்து வீட்டுல கொண்டு கொடுத்து சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். அது ஒரு காலம். இன்னைக்கு நம்ம வீட்டு குழம்பு வாசனை பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எரிஞ்சினோம். கதவெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு நாம தனி தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் நாம் மாற்றுவோம். நம்மால் முடியும், அன்பு செய்ய முடியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவன் நான். கடவுளிடமிருந்து பிறந்ததால் என்னால் முழுமையாக அன்பு செய்ய முடியும். அந்த அன்பை என்னால் நிறைவேற்ற முடியும். யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அன்பு செய்வேன். காணாம ஒரு திருமணம், நம்முடைய அன்பு தாய் அந்த குடும்பத்திற்கு ஒரு அன்பை கொடுத்தார். குடும்பத்திலே அந்த கல்யாணத்திலே குறைவு ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் அதை வைத்து தம்பட்ட அல்லது அதை வைத்து பெரிதாக பேசி இருக்கவில்லை. யாருக்கும் தெரியாமல் அந்த குடும்பத்தினுடைய குறையை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனிடம் சொன்னது ஒரு உயர்ந்த அன்பு. அதே போல கருவுற்றிருக்கிறாள் வயதான பெண்கோ அவள் மாசமாக இருக்கிறாள் என்று சொன்னவுடன் விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ததும் அதுவும் ஒரு அன்பு. தந்தை, மகன், தூய ஆவி மூவருமே அன்பினுடைய நிறைவாக இருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் அன்பை மட்டுமே சுமந்து சென்றார். தன் பெற்ற அந்த மகனையே இந்த உலகத்திற்கு காணிக்கையாக கொடுத்தார். நாமும் அன்பை கொடுப்போம். அன்பை வாழ்வ நிறைவான ஆசீர்வாதம். ஆமென்.